ஆயத்தமா இருக்கீங்களா? உங்களுடைய இருதயம் அர்ப்பணிப்புள்ள இருதயமா மாற சகோதரர் மோகன் சி லாஸ்ரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களுக்காக ஜெபிப்பார்கள். லூக்கா 12ஆம் அதிகாரம் 49வது வசனம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசுடைய உள்ளத்தில் ஒரு விருப்பம் இருந்தது. தி டிசையர் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ். இயேசுவே, உம்முடைய விருப்பம் என்ன? எல்லாருக்கும் ஒரு விருப்பம் இருக்குல்ல, நம்முடைய வாழ்க்கை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, ஆண்டு நமக்கு குறித்த சில விருப்பங்கள் இருக்கும். இயேசு ஊழியம் செய்த போது ஒரு பக்கம் அற்புதம் நடந்து கொண்டே இருக்கிறாரு. வியாதியர்கள் சுகமாகறாங்க, பிசாசின் கட்டில் இருக்கிற மக்கள் விடுதலை அடைகிறாங்க, ஜனங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படுகிறது, பெரிய காரியம் நடந்து கொண்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கத்தில் இயேசுடைய உள்ளத்தில் ஒரு தாகம், ஒரு விருப்பம், ஒரு வாஞ்சை. என்ன அது? பூமியின் மேல் நான் அக்கினியை போட வந்திருக்கிறேன், அந்த அக்கினி பற்றி எரிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதான் இயேசுடைய விருப்பம். அப்போது நம்மை ரட்சித்த, நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவருடைய விருப்பம் என்ன? அவருடைய இருதயத்தின் விருப்பம் அக்கினியை போடணும், அந்த அக்கினி பற்றி எரியணும், பரவ வேண்டும். இதான் அவருடைய விருப்பம். பெரிய பிள்ளைகள் கேட்பாங்க, தகப்பனுடைய விருப்பம், எங்கள் அப்பாவுடைய விருப்பம், நான் அதை நிறைவேற்றணும். இந்த மாதிரி சொல்லுகிறவர்கள் உண்டு. தகப்பனுடைய விருப்பம். நான் ஒரு சமயம் பெங்களூர் பட்டணத்தில் ஒரு வாலிப மகளை சந்தித்தேன். அவள் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் எனக்கு தெரியும். நாங்கள் ஊழியத்துக்கு அவங்க வீட்டில் தான் போய் தங்கி இருந்து ஊழியம் செய்கிறோம். கூட்டத்தை போன போது அந்த மகள் இப்போ படித்து முடித்து வேலை செய்கிறாள். நான் அவளை சந்தித்த போது என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். ஐடியில் வேலை செய்கிறேன், ஐடி கம்பெனியில் நல்ல ஒரு வேலை, நிறைய சம்பளம். அதன் பிறகு சொன்ன, அங்கிள் எனக்காக ஜெபித்து கொள்ளுங்க, நான் ஒரு எக்ஸாம் எழுத போகிறேன்னு சொன்னேன். என்ன எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு கேட்டேன். பிஎட் எக்ஸாம் எழுத போகிறேன்னா. பிஎடா? நீ தான் பிஇ முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் ஐடியில் பெரிய வேலையில் இருக்கிறிய, ஆனால் பிஎட் எக்ஸாம் எழுத போகிறேன்னு சொல்கிற அப்படின்னு கேட்டேன். அப்போ அவள் சொன்னாள், நான் பிஎட் முடித்து ஸ்கூலில் டீச்சராக பணி செய்யணுன்றது தான் என் விருப்பம், என்னுடைய ஆசை. எங்கள் அம்மா டீச்சர், அது மாதிரி பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தினா என்னுடைய விருப்பம். ஆனால் எங்கள் அப்பாவுடைய விருப்பம், நான் பிஇ முடித்து ஐடி கம்பெனியில் வேலை செய்யணும், என் தகப்பனாருடைய விருப்பம். அப்போ நான் என் தகப்பனாருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக என்னுடைய விருப்பத்தை நான் கீழாக்கி கொண்டேன். சரி, எனக்கு டீச்சராகன்னு விருப்பம், ஆனால் எங்கள் அப்பா பிஇ முடித்து ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கணுன்னு விரும்புகிறாங்க. என் தகப்பனாருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நான் விரும்பாத ஒரு பாடத்தை எடுத்து படித்து வெற்றி பெற்று எங்கள் அப்பா விரும்புகிற மாதிரி ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன். இப்போது என் விருப்பத்தின்படி நான் ஒரு பிஎட் முடிக்கணும், பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கிற அந்த திறமைகளை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அதுக்கு ஆயத்தப்படுகிறேன், எக்ஸாம் எழுத போகிறேன் என்பதாக அந்த மகள் சொன்னாள். யோசித்து பாருங்க, அவளுக்குன்னு ஒரு விருப்பம் இருந்தது. அந்த விருப்பத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு என் தகப்பனாருடைய விருப்பம், நான் அதை நிறைவேற்றுகிறேன். அப்போது நம்முடைய தகப்பன், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய இயேசு நமக்காக இரத்த சிந்தினவர். அவருடைய இருதயத்தில் ஒரு விருப்பம் இருக்குது. என்னது? நான் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது பற்றி எரியணும், அது பரவணும், அதான் என்னுடைய விருப்பம். இன்றைக்கி இயேசு என்ன விரும்புகிறார் என்பதை கேட்க நம்ம தவறி விடுகிறோம். நம்ம என்ன விரும்புகிறோமோ அதையெல்லாம் கேட்குறோம். ஆண்டவரே, நான் அபிஷேகம் பெறணும், அந்நிய பாஷை பேசணும் விரும்புகிற. சரி, ஆண்டவர் தருகிறார். எனக்கு இந்த தீர்க்கதரிசனம் வர வேணும் ஆண்டவரே, அது எனக்கு ரொம்ப விருப்பம், தீர்க்கதரிசனம் சொல்லணும். சரி, ஆண்டவர் தருகிறார். நான் இந்த மாதிரி படித்து இந்த மாதிரி வேலை பார்க்கணும், இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும் ஆண்டவரே. சரி, ஓகே, ஆண்டவர் வழி திறக்கிறார். ஆண்டவரே, நான் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்து வெற்றி பெறணும், கோல்டு மெடலிஸ்டாக இருக்கணும், டாப்பில் இருக்கணும், வாக்குத்தத்தெல்லாம் சொல்லி ஜெபிக்கிறோம். சரி மகனே, சரி மகளே, ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற
வழி திறக்கிறார், ஜெயம் கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார். எனக்கு இங்கே வேலை பார்க்கணுன்னு எனக்கு ஆசை ஆண்டவரே, அதுக்கு வழி ஆண்டவர் திறக்கிறார். ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி ஒரு காரியம் வேணும், நான் அதை விரும்புகிறேன், ஆண்டவர் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். இது ஒரு தகப்பனாக நம்முடைய விருப்பத்தை எல்லாம் அவர் நிறைவேற்றி தருகிறார். ஒரு பிள்ளைகளாக தகப்பனுடைய விருப்பம் என்னதுன்னு கேட்டிருக்கிறோமா? ஆண்டவரே உம்முடைய விருப்பம் என்ன? நான் விரும்புகிறதெல்லாம் எனக்கு செய்கிறீங்களே, நீங்கள் என்ன விரும்புகிறீங்க? ஒரு பிள்ளையாக நான் என்ன செய்யணும்? என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? யோசித்து பாருங்க. அதுக்கு தான் ஆண்டவர் அழைச்சிட்டு வந்திருக்கிறார். ஆண்டவரே நீங்கள் என்ன விரும்புகிறீங்க, அதை நான் செய்கிறேன், உம்முடைய விருப்பத்தை எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த ஊழியமே அதில் கட்டப்பட்டது தான். நான் கேட்ட ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நீங்கள் என்ன விரும்புகிறீங்க, அப்படி கேட்டு 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 தான் இந்த ஊழியமே வந்திருக்கிறாரு. அவர் மனதில் இருக்கிறத சொல்லுவார். மகனை இது செய்யணும், இந்த காரியத்தை நிறைவேற்றணும், நீ செய்வியா? இந்த காரியம் இந்த தேசத்தில் நடக்கணும், செய்வியா? இப்படி ஜெபம் பண்ணணும், நீ செய்வியா? சரி ஆண்டவரே. அப்போ ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக, ஒரு தகப்பனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நம்ம இருந்தால் அந்த தகப்பன் நம்மளை நெருங்கி வந்துடுவார், நம்மோடு கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவார். நீங்களே பாருங்களேன், அப்பா இருக்கிறாரு, வேலை பார்க்குறாரு, பிள்ளைகள் போய் ஸ்கூலில் படிக்கிறீங்க, காலேஜில் போய் அப்பா எனக்கு பைக் வேணும், சரி பிள்ளை கேட்டுட்டான் வாங்கி கொடுத்துருவான். அப்போ எனக்கு செல்ஃபோன் வேணும், நான் காலேஜ் படிக்கிறல்ல எனக்கு வேணும், சரி வாங்கி கொடுக்குறான். அப்பா எனக்கு இந்த காரியம் வேணும், சரி பிள்ளை கேட்குது, மகள் கேட்குறா, செஞ்சிடறோம். அப்போ நம்ம போய் கேட்கும்போது தகப்பனார் அவர் கஷ்டம் இருந்தால் கூட எல்லாமே செஞ்சிடுறார். நீங்கள் ஒரு நாள் போய் உட்காந்து நான் கேட்குறதெல்லாம் எனக்கு வாங்கி தரீங்களே அப்பா, நான் என்னென்ன விரும்புகிறேன்னு எல்லாம் எனக்கு செய்கிறீங்களே, நீங்கள் என்ன விரும்புகிறீங்க, நான் என்ன செய்யணும், நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும், உங்கள் விருப்பத்தை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். ஒரு நாள் உங்கள் அப்பாட்ட பேசி பாருங்கள். அதன் பிறகு உங்களுடைய தகப்பனார் உங்களுடைய பழகிற விதமே வித்தியாசமாக மாறிடும். என் பிள்ளை என் விருப்பத்தை நிறைவேற்றதுன்னு சொல்லுதே, என் விருப்பத்தின்படி நான் செய்கிறப்பான்னு சொல்கிறானே, உங்கள்கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவார். ஆண்டவரோடு நீங்கள் க்ளோஸாக வாழணுமா? இதுதான் சீக்ரெட், இதுதான் ரகசியம். ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசணும், உங்களோட நெருக்கமாக இருக்கணுமானா, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீங்கள் விரும்புகிறீங்க, உங்கள் உள்ளத்தில் இருக்கிறத எனக்கு சொல்லுங்கள், நான் செய்கிறேன்னு சொல்லி பாருங்கள், உங்கள் கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவார். இதுதான் ரகசியம். ஆண்டவரே நான் என்ன செய்யணும் அப்படின்னு உடனே படிப்பை விட்டுட்டு வா, வேலையை விட்டுட்டு வா அப்படிலாம் சொல்ல மாட்டார். நீ படிக்கிற இடத்துல எப்படி அக்னியை பரவ செய்யணும், நீ வேலை செய்கிற இடத்துல எப்படி என் விருப்பத்தை நீ நிறைவேற்ற முடியும், நீ இப்போ வசித்து கொண்டிருக்கிற இடத்துல என் விருப்பத்தை எப்படி நிறைவேற்ற முடியும், அதைத்தான் கர்த்தர் பேசுவார். உடனே ஆண்டவர் வேலையை விட்டுட்டு வந்துரு, படிப்பை விட்டு வந்துடுவா அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார். நீங்கள் இருக்கிற இடத்துல செய்து கொண்டிருக்கிற வேலைகள் படிப்புக்கு மத்தியில் எப்படி அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியும் என்பதை உங்களுக்கு சொல்லுவார். அதனால் கஷ்டமானது அவர் சொல்ல மாட்டார், உங்களுக்கு முடியாத ஒன்றை கர்த்தர் சொல்லவே மாட்டார். உங்களால் எது முடியுமோ அதைத்தான் ஆண்டவர் சொல்லுவார். அப்போ தேவனுடைய விருப்பம் என்ன? நான் பூமியின் மேல் அக்கினியை போட வந்திருக்கிறேன், அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். நம் தகப்பனுடைய விருப்பம், எங்கள் அப்பாவனுடைய விருப்பம், எனக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்தாரே அவருடைய விருப்பம், என்னை தம்முடைய இரத்தத்தினால் கழுவி என்னை மகனே மகளேன்னு அணைத்து கொண்டாரே அவருடைய விருப்பம். நான் விரும்புகிறதெல்லாம் அவர் எனக்கு செய்கிறார், நான் விரும்புகிறதெல்லாம் எனக்கு தருகிறார். அவர் விருப்பத்தை நான் நிறைவேற்றணும். அப்பா அவங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டு பாருங்க. சவுல் அப்படி தான் ஜெபிச்சார். அதனால தான் சவுலோடு கூட ஆண்டவர் அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டார். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? இதுவரைக்கும் நான் என் விருப்பப்படி ஓடிக்கொண்டிருந்தேன், நான் விரும்புகிறதெல்லாம் செய்து கொண்டிருந்தேன், இதுதான் பக்தி என்ற பக்தி வைராக்கியத்தோடு தான் செய்தேன். ஆனால் இப்போ நான் கேட்கிற இயேசுவே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? அதுதான் ஆண்டவருடைய உள்ளத்தை தொட்டார். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோட பேசுகிறேன், நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லித்தரேன், நீ காத்துரு, நீ போய் தமஸ்குவில் காத்துரு. 3 நாள் உபவாசம் பண்ணி என்ன ஜெபிச்சிருப்பா, நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், என்னை சந்திச்சிங்களே நான் என்ன செய்யணும், என்ன செய்யணும். தேவன் தன்னுடைய இருதயத்தை திறந்து அவன் செய்ய வேண்டிய காரியத்தில் ஆண்டவர் காண்பிக்கிறார்.
ஒரு பெரிய எழுப்புதல் திட்டத்தில் ஆண்டவர் பயன்படுத்தி பல பட்டணங்களை, கண்டங்களை அந்த எழுப்புதல் அக்கினியினால் பரவ செய்ய அவனை தேவன் பயன்படுத்தினார். நான் என்ன செய்ய நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே என்று கேட்பது. அவங்ககிட்ட தான் ஆண்டவர் க்ளோஸாக மாறுவார், ஆண்டவர் நெருக்கமாய் வருவார். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட போய் நான் என்ன செய்யணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க, நீங்கள் என்னுடைய தகப்பன், உங்களுடைய உள்ளத்தின் விருப்பத்தை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன், சொல்லுங்கப்பா நான் செய்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் மேலே ரொம்ப பாசம் வந்துடும், உங்கள் கூட க்ளோஸ் ஆயிடுவார். இதுதான் ரகசியம். ஆண்டவர் உங்களோட நெருக்கமாக வருவதனுடைய ரகசியம். அப்போ ஆண்டவர் உங்களோட வந்து பேச ஆரம்பிப்பார், இடைப்பட ஆரம்பிப்பார், நீங்கள் என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்பார். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஏதோ நீங்கள் பிரசங்கத்தை கேட்டுட்டு அப்படி ஆவில நிரம்பி ஒரு அக்கினியை பெற்றுக்கொண்டு போவது மாத்திரம் அல்ல, அதையும் தாண்டி உங்கள் அப்பாவினுடைய விருப்பத்தை நீங்கள் உள்ளத்தில் உணர்ந்து அதை செயல்படுத்துவதற்கு உங்களை அர்ப்பணித்து கொள்ள, அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். பூமியின் மேல் அக்கினியை நான் போட வந்தேன், அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஆண்டவர் தன் விருப்பத்தை சொல்லுகிறார். பாருங்க, அவருடைய இருதயத்தில் ஒரு ஏக்கம். அவர் அற்புதம் செய்து கொண்டிருந்தார், ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறேன்னு சொன்னார், பிசாசு பிடித்தவங்களுக்கு விடுதலை கொடுத்தார், பிரசங்கெல்லாம் செய்தார். ஆனால் அவருடைய உள்ளத்துக்குள்ள ஒரு ஆசை கொழுந்து விட்டு எரிந்து கொண்டு இருந்தது. நான் அக்கினியை போடணும், அக்கினியை போடணும், அக்கினியை போடணும், அது பற்றி எரியணும், முழு உலகமும் ரட்சிக்கப்படணுமே, முழு உலகத்திலையும் இந்த வெளிச்சம் பரவணுமே, இந்த அக்கினி பரவி முழு உலகமும் மறுரூபமாக்கப்படணுமே. அதுதான் அவருடைய ஏக்கம், அதுதான் அவருடைய ஏக்கம். இன்றைக்கு ஆண்டவருடைய ஏக்கம் அதுதான். கடைசி கால எழுப்புதல், உலகம் தழுவின ஒரு எழுப்புதல். இந்த அக்கினி போடப்பட்டு உலகமெல்லாம் அது பரவணும், ராஜ்யங்களுக்குள்ளே பரவணும், இருக்கிற எல்லா எல்லைகளிலும் பரவணும். அதுதான் அவருடைய இருதயத்தின் ஏக்கம். அந்த ஏக்கத்தை விளங்கி கொள்ளவும் அதை நிறைவேற்றுவதற்கு நம்மை அர்ப்பணித்து கொள்ளதான் தேவன் உங்களை நம்பி அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவோடு கூட சீஷராக இருக்க நிறைய பேர் விரும்பினாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு முன்ன பின்னால் பெரிய க்ரௌடு, எங்கே போனாலும் ஜனக்கூட்டம், அற்புதம் செய்கிறார். அதனால் எல்லாரும் இயேசுவோட பார்க்கறதுக்கு விருப்பம், அவர் கூட இருந்தால் நல்லா இருக்குமே நீ திரள் கூட்ட மக்கள் அவருடைய சீஷராக இருக்க விரும்பினாங்க. ஆனால் எல்லாரையும் நான் சீஷராக இருக்கிறேன் சொல்கிற எல்லாரையும் அவர் சேர்த்து கொள்ளலை. நிறைய பேர் விருப்பத்தோடு வந்தாங்க, சிலர் தவறான விருப்பத்தோடு வந்தாங்க. இயேசு கூட இருந்தால் நமக்கு பெருமையாக சொல்லலாம், இந்த அற்புதம் செய்கிறாரு, அந்த இயேசு கூட நான் இருக்கிறேன் தெரியுமா, அப்படிலாம் பேசலாம். அந்த மாதிரி எண்ணத்தோடு வந்தவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அதனால் இயேசு என்ன பண்ணினார், ராத்திரி முழுதும் ஜெபிக்கிறார், இரவெல்லாம் பிதா கிட்ட பேசுகிறார். ஆண்டவரே இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க, அதில் யாரை நான் தெரிந்து கொள்ளுவது, யாரை என் கூட வைத்து கொள்ளுவது, அவங்க ஒரு பெரிய காரியத்தை செய்யணுமே, அவங்களை கொண்டு முழு உலகத்துக்கு எழுப்புதல் அக்கினியை பரவ செய்யணுமே. வெறுமனை சீஷனாக இருந்து இயேசுவுக்கு பாதரட்சியை சுமக்கிறதுக்கு ஆள் அல்ல, அவருடைய ட்ரெஸ்ஸை துவைச்சு போடுறதுக்கு சீஷர்கள் அல்ல, இயேசுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க சீஷர்கள் அல்ல. அதுக்கு ஆண்டவர் தெரிந்து கொள்ளலை. இந்த எழுப்புதல் அக்கினியை உலகெல்லாம் கொண்டு செல்லணுமே, பல தேசங்களுக்குள்ளே கொண்டு போகணுமே, இந்தியாவுக்குள்ளே இந்த எழுப்புதல் அக்கினியை கொண்டு போகணுமே, ஐரோப்பா நாடுகளுக்குள்ளே கொண்டு போகணுமே, ஆப்பிரிக்காவுக்குள்ளே கொண்டு போகணுமே, எல்லா மக்களுக்குள்ளே இந்த எழுப்புதல் அக்கினி பரவணுமே. அதுக்கு ஏற்ற ஆள் எனக்கு வேணுமே. ராத்திரி எல்லாம் ஜெபிக்கிறார். அப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுங்க 12 பேர். இரவெல்லாம் ஜெபிச்சுட்டு இயேசு வந்து ஆவியானவர் பிதாவானவருடைய வெளிப்படுத்தலோட 12 பேரை தன்னை பேதுரு நீ வா, யோவான் கம், அந்திரேயா கம், தோமா நீ வா செலக்ட் பண்ணுகிறார். நிறைய பேர் காத்திருக்காங்க, என்ன கூப்பிடுவார் என்னை. ஆனால் 12 பேரை மாத்திர ஆண்டவர் கூப்பிட்டு நீங்கள் என் கூட இருக்கணும். எதற்காகன்னா அப்போ முதல்ல அவனுக்கு தெரியல, இயேசுவோடு கூட இருக்க போகிறோம், அவர் போகிற இடம்லாம் கூட போவோம், அவருக்கு ஏதாவது உதவி என்ன செய்வோம், அப்படி தான் நினச்சாங்க. ஆனால் தேவன் வைத்திருந்த திட்டம் வேறு. அவருடைய மனதில் இருந்த ஏக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த அக்கினியை போட்டு அந்த அக்கினியை உலகெல்லாம் எடுத்து செல்லுவதற்கு இவர்களை தேவன் தெரிந்து கொண்டார் என்பது
அப்பொழுது அவங்களுக்கு தெரியவில்லை. ஆண்டவருடைய மனதில் இந்த திட்டம் பெருசு, அது பெரிய ஒரு காரியம். அதுக்கு தான் ஆண்டவர் அவங்கள 12 பேரை பிரித்து எடுக்கிறார். இப்போ பாருங்க, தமிழ்நாட்டில் இந்திய அளவில் எவ்வளோ லட்சக்கணக்கான வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் மற்றவங்க லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. ஆனால் அதற்கு மட்டையிலிருந்து உங்களை மாத்திரம் பிக்கப் பண்ணி தெரிந்தெடுத்து, நீ வா, நீ எனக்கு வேணும், மகளே நீ வா, நீ எனக்கு வேணும், என் விருப்பத்தை நிறைவேற்ற, நீ உங்களை செலக்ட் பண்ணி ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு செலக்ட் பண்ணி கொண்டு வரப்பட்டவர்கள். அதை மறந்துடக்கூடாது. பெரிய கூட்டம் காத்திருக்கிறது. ஆனால் அதிலிருந்து தேவன்